அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் முருகன். இன்று பார்க்க போகும் தலைப்பு 2025 ஜனவரி மாத பலன்கள். அதுவும் குறிப்பாக கடகம், சிம்மம், கன்னி இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் இப்பொழுது ராசி பலன்களை விளக்க இருக்கிறேன். ராசி பலன் 30 முதல் 40% பலன் மட்டுமே தரும். மீதி 60 முதல் 70% பலன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்க வேண்டும். அதற்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பிறந்த நேரம், பிறந்த ஊர் எனக்கு அனுப்பினால் நான் உங்களுடைய மீதி 70% பலனை, 60 முதல் 70% பலனை தசாபுக்தி அந்தர அடிப்படையில் நான் சொல்லிவிடுவேன். இது 30 முதல் 40% பலன் மட்டும்தான் இந்த ராசி பலன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் பார்க்க போகும் ராசி கடகம். கடக ராசிக்கு இந்த 2025 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்? கடக ராசிக்கு அதிபதி சந்திரன். இவர் 2 நாளைக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மாறிக்கொண்டே இருப்பார். அப்போ பாவகிரகத்தோடும் தொடர்பு கொள்வார், சுபகிரகத்தோடு தொடர்பு கொள்வார். அவர் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அவர் ஒளியோடு இருக்கும் பொழுது ஒரு வகையான செயல்பாடுகளும், ஒளி இல்லாத போது வானத்தில் ஒரு சந்திரன் ஒரு செயல்பாடுகளும், அது மாதிரி இருப்பார் சந்திரன். சரி, அந்த ராசிக்கு கடக ராசியில் யார் இருக்கிறார்? செவ்வாய் இருக்கிறார். என்ன செவ்வாய்? நீட்ச செவ்வாய் இருக்கிறார். அவர் கடந்த மாதமும் அங்குதான் இருக்கிறார். ஜனவரி மாதமும், அடுத்து 2025 ஜனவரி மாதமும் அங்கேதான் இருக்க போகிறார் செவ்வாய். எனவே செவ்வாய் ஒரு நீட்ச செவ்வாய் அங்கே இருப்பது அந்த ராசிக்குள் ராசியினருக்கு, கடக ராசியினருக்கு அது ஒரு வகையில் பிரச்சனை தான். ஏன்னா அவசரம், படபடப்பு, கோபம் எல்லாம் வித்தி கொடுக்கக்கூடியது இந்த செவ்வாய். அதை கொடுத்து கொண்டே இருப்பார். ராசியை பாவத்துவப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அந்த ராசிக்கு 8ல் சனி இருக்கிறார். இதுதான் மிகவும் பிரச்சனைக்குரிய அமைப்பு. அதுக்கு பேர் தான் அஷ்டம சனி என்று சொல்வார்கள். அப்ப கடக ராசிக்கு அஷ்டம சனி காலம் கடந்த 2 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. 2 வருடமா அந்த கடக ராசிக்காரர்கள் அத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு வகையில் அவங்க கஷ்டப்பட்டுனே தான் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா அஷ்டம சனி தான் 8ஆம் இடத்தில் சனி அமர்ந்து வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், அவமானம், விபத்து, மேலிருந்து கீழே விழுறது, எல்லா பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சனி. ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயம், விபத்து எல்லாத்தையும் கொடுக்கிறவர். அவர் கடகராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்து அத்தனை பிரச்சனையும் கொடுத்து கொண்டு குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் பணத்தில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், பேச்சால பிரச்சனை, பணத்தால பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, இது அத்தனையும் கொடுத்து கொண்டு இருக்கிறார் சனி. எனவே அதற்கடுத்து தொழிலையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறார். கடகராசிக்கு 10ஆம் இடத்தை இந்த சனி 3ஆம் பார்வையை பார்ப்பதால் தொழிலையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கடுத்து சனி கடகராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், அதிலேயே எல்லாத்திலும் பிரச்சனை கொடுக்கிறார், பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட விஷயத்திலும். எனவே கடக ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதமும் அந்த அஷ்டம சனியுடைய அந்த காலம் தொடர்கிறது. இருந்தாலும் உங்களுக்கு கடகராசிக்கு வருகின்ற மார்ச் 29ஆம் தேதியோடு அந்த அஷ்டம சனி விலகுகிறது. எனவே உங்களுக்கு சனி அந்த விலகுவதற்கு முன்பு கொஞ்சம் பலன்களை அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு விலகுவதற்கு முன் கொஞ்சம் கொஞ்சமாக விலகப் போகிறது என்பதனால் பலன்கள் கடுமையாக இருக்காது. இனிமே கொஞ்சம் குறைவாக தான் பலன்கள், பிரச்சனைகள் இந்த சனியால் கொடுக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே கடக ராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டம சனியால் ஜனவரி மாதமும் சில டிஸ்டர்ப்கள் தொடர்கிறது. இருந்தாலும் அது குறைவான பிரச்சனைகளாகத்தான் இருக்கும். காரணம், அந்த சனி கிரகம் குரு கிரக மீன ராசியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதால் பிரச்சனைகள் கொஞ்சம் குறைவானதாகவே இருக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு. இருந்தாலும் அவசரம் இந்த பிரச்சனைகள் ராசிக்குள் செவ்வாய் இருப்பது ஒரு வகையில் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கடுத்து பார்க்க போகும் ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு கண்டக சனி என்று சொல்வார்கள். 7ஆம் இடத்தில் சனி. 7ஆம் இடம் நண்பர்கள், மனைவி, கூட்டாளி விஷயத்தில் சனி. அவர் ஜனவரி மாதமும் அங்கேதான் இருக்கிறார். இருந்தாலும் அந்த சனியை போய் சுக்கிரன் சுபத்துவப்படுத்துவதால், அந்த சுக்கிரனும் இந்த ராசியை சேர்ந்து பார்ப்பதால், சிம்ம ராசியை சேர்ந்து பார்ப்பதால் பாவகிரக ஒளியும் பார்க்கிறது, சுபகிரக ஒளியும் பார்க்கிறது. அதனால் இந்த அமைப்பில் கடுமையான நண்பர்கள், மனைவி, கூட்டாளி விஷயத்தில் கடுமையான பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஒரு சுபகிரக ஒளியும் சேர்ந்து விழுவதால், பாவகிரக ஒளி சனி விழுந்து கொண்டிருக்கிறது, சுபகிரக ஒளியும் சேர்ந்து விழுவதால் அவர்களுக்கு பாதி பிரச்சனைகள் குறைந்துவிடும். யாருக்கு? இந்த சுபகிரக சுக்கிரன் இருப்பதால் இந்த ஜனவரி மாதம் பாதி பிரச்சனைகள் குறைந்துவிடும். பாதி பிரச்சனைகள் மட்டும் இந்த சனியால் இருக்கும் என்பதை இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அது போன்ற அமைப்பு உள்ளது. தொழில் ஸ்தானத்தில் குரு இருப்பது ஒரு வகையில் நல்லது. பிறகு 2ஆம் அதிபதி, ராசிக்கு 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி, ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதன் இங்கு இருப்பதும் ஒரு சிறப்பான விஷயம்.
5ஆம் இடத்தில் இருப்பதும் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே சிம்ம ராசிக்கு பாதி நன்மையும் பாதி பிரச்சனைகளும் கலந்து இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து பார்க்க போகும் ராசி கன்னி ராசி. கன்னி ராசிக்கு அதிபதி புதன். அந்த புதன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அவர் இருக்கிறார். ஜனவரி மாதம் முழுவதும் 4ஆம் இடத்தில் இருப்பது, அவர் ஏற்கனவே சனி பார்வையில் இங்கு பகை வீட்டில் இருந்தார். போன மாதம் எல்லாமே அவர் சனி பார்வையில் இருந்தார். இப்பொழுது சனி பார்வையிலிருந்து விலகி அவர் குருவுடைய வீட்டில், கோயில் போன்ற குருவுடைய வீட்டில் நுழைவதால் அவருக்கு ஒரு நல்ல வகையான ஒரு இடத்திற்கு நகர்வதால் அந்த ராசிக்காரர்களுக்கு நல்லபடியான விஷயங்கள் நடக்கப் போகிறது. அதே மாதிரி அவர் ராசியை குரு பார்த்து கொண்டிருப்பது 5ஆம் பார்வையாக, அதுவும் சிறப்பு. கன்னி ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய குரு பார்வை விழுந்து கொண்டிருக்கிறது. ராசிநாதனும் அவர் ஜனவரி மாதம் நல்ல இடத்தில் குருவுடைய வீட்டுக்குள் நுழைவது அதிகமான மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்குது. லாப விஷயங்களில் மட்டும் பிரச்சனைகள் கொஞ்சம் தொடர்கிறது. செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருந்து கொண்டு, மூத்த சகோதர ஸ்தானத்தில் இருந்து கொண்டு, மூத்த சகோதரி மூத்த சகோதரர்களால் சில பிரச்சனைகள், லாபத்துக்கு ஆசைப்பட்டு பிரச்சனைகள், மூத்த மனைவியால் 2வது மனைவியால் பிரச்சனைகள், இது போன்ற அமைப்புகள் எல்லாம் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு தொடர்கிறது. அதற்கடுத்து கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கட்டுக்குள் வரும். நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனைகள், இதில் சுக்கிரன் போயிட்டு அந்த 6ஆம் இடத்தில் போவதால் அது கட்டுக்குள் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இந்த ஜனவரி மாதம் கடன் நோய் எதிரி பிரச்சனை கொஞ்சம் ஒரு பாதி குறையக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. மற்றபடி மீதி எல்லாமே யோக நிலையாக இந்த கன்னிராசிக்கார அமைப்புக்கு, கன்னிராசிக்கு சிறப்பாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே நீங்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டிருப்பது ராசி பலன். இது 30% என்பதை ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதனால் நீங்கள் முழு ஜாதகத்தை 30 to 40 தான். முழு ஜாதகத்தை அறிய நீங்கள் அனைவரும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை, பிறந்த நேரத்தையும் பிறந்த ஊரையும் துல்லியமாக எழுதி வைத்துக்கொண்டு அதை உங்களுடைய ஜோதிடர்களிடம், அதுவும் சரியான ஜோதிடர்களிடம் நீங்கள் பலன் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதில்தான் முழுமையான பலன், தசாபுக்தி பலன். அதில் 70% பலன் அங்குதான் உள்ளது. இதில் 30 முதல் 40% என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே நீங்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் இது தெளிவாக சொல்லியிருப்பேன். இது போன்றுதான் உங்களுடைய அமைப்பு ஜனவரி மாதம் முழுவதும் தொடர்கிறது. இருந்தாலும் சனி இந்த பிரச்சனையை கொடுக்கக்கூடிய இந்த கடக ராசிக்கும் இந்த சிம்ம ராசிக்கும் அவர் சுக்கிரனோடு சேர்ந்து சேருவதால் சாந்தம் அடைகிறார். அவர் கர்ண கொடூரமான அவருடைய பார்வை வீச்சு எடுத்துக்கொண்டிருந்த உங்க 2 கடகராசியும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கும் சுக்கிரன் சேருவதால், அந்த சனியோடு சேருவதால் அந்த சுப ஒளி சனிக்கு படுவதால் அவர் அந்த கெட்ட பார்வை ஒளியை சாந்தப்படுத்துகிறார் சுக்கிரன் போய். அதனால் இந்த ஜனவரி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். சுக்கிரன் உள்ளே சேர்ந்து அந்த சனியை, கெட்ட பார்வையை கண்ட்ரோல் பண்ணுவதால். அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு இந்த சுக்கிரன் இருப்பதால் இந்த ஒரு மாதம், ஜனவரி மாதம் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அது கன்னி ராசிக்காரர்களுக்கு சனியால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு சில வகையான டிஸ்டர்பை கொடுத்திருந்த அவருக்கும் அந்த சுக்கிரன் சேர்க்கை நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.